அம்மாமார்களுக்கு தாழ்மையாக சொல்லுவேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தாழ்மையாக சொல்கிறேன், பிச்சை எடுத்து கூட கேட்குறேன், சோர்ந்துடாதீங்க, சோர்ந்துடாதீங்க. கொஞ்ச காலம் உண்டென்றபடினால் எவனை விழுங்கலாம்னு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மேலே தான் பிசாசு ரொம்ப கண் போடுறான். சோர்ந்துடாதீங்க. நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்க சரியா இருக்கணும். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் நானும் தேடி தேடி பார்க்குறேன், வாலிப பசங்களே இல்லை. தேடி தேடி பார்க்குறேன், முழு ஜெபம் தேடி பார்க்குறேன், உபவாச கூட்டமும் தேடி பார்க்குறேன். ஆனால் எவனோ கொத்திட்டு இருக்கான், எவனோ கொத்திட்டு இருக்கான், வேற மாதிரி ஒன்று கொத்திட்டு இருக்கான். நம்ம செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருந்தா நம்ம பிள்ளைகளையும் இன்னும் ஆதாயப்படுத்தாம உட்காந்துருக்கிறோமே. நம்ம பிள்ளைகளையே கொண்டு வர முடியலையே, நம்ம பசங்களையே நம்ம பிள்ளைகளையே. இங்கே வர்றதுக்கு முன்னாடி சபையில் 40 நாள் உபவாசம். இன்றைக்கி 4வது நாள், சனிக்கிழமை 5வது நாள். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்ததுனால, பாஸ்டர் ஜான்சன் அவர் வந்ததுனால செய்திக்கு என் மனைவி நீதான் செய்தி. அவள் அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. 8வது மாதம் கர்ப்பிணி. எனக்கு ஒரு 1.5 வயசு பிள்ளை, பெண் பிள்ளை, 45 கிலோமீட்டர். அவள் எங்கிட்ட சொல்கிறான், பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விடுறதுக்கு ஆளில், என்ன பண்ணுறது, பஸ்ஸில் போகிறதுக்கு கவலைப்படல, இவளையும் வச்சுட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறதான்னு தெரில. நாளைக்கு நீ தான் செய்தி, போ. ஃபோன் வச்சுட்டேன். சார் மறுபடியும் ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட்டாக கேட்குறான். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், இன்னும் போ. கலப்பை மேலே கை வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப, நான் உடனே சொன்னேன், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தில் கர்ப்பிணி நடக்கலையா? 40 வருஷத்தில் குழந்தைய பெற்றுக்கலையா? 40 வருஷத்தில் அப்போ தான் குழந்தை பெற்றுருப்பாங்க, டக்குன்னு மேகஸ்தமாக போயிட்டுன்னா போகலையா? 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 சாதகமாக சொல்லி எழுப்புதல நிறுத்தாதீங்க பிரதர். சூழ்நிலையை சொல்லி எழுப்புதல நிறுத்தாதீங்க சிஸ்டர், நிறுத்தாதீங்க. நிறுத்தாதீங்க பிரதர், நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. எனக்கு அண்ணன் ஸ்டான்லி அண்ணன், அகஸ்ட் அண்ணன், மோகன்ஸ் அண்ணன், கார்த்திக் அம்மாளில் அண்ணெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வினுசன் அண்ணன். ஆனால் சமீபத்தில் அண்ணன் கொஞ்சம் எனக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும் போது தகப்பன்மார்கள் செய்தி கேட்பேன். அண்ணன் சொல்கிறார், முன்னானத்தான் கேட்டிருந்தேன், ஸ்டான்லி அண்ணன் பேசுகிறாரு, எங்களுக்கு குழந்தை இல்லையா, எங்களுக்கு மகன் இல்லையா, எனக்கும் மனைவி இல்லையா, 17 வருஷம் ஆயிடுச்சு, என் பிள்ளைகளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு அண்ணன் சொல்கிறாரு. அந்த செய்தியை கேட்டு தேம்பி தேம்பி அழுகிறேன். ஏன் ஊழியர்களாக நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம்? ஏன் நாங்கள் கஷ்டப்படுறோம்? உங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கு, டயத்துக்கு போன வேலை காரியம் சொல்லி எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லையா? உடம்பே உசுர போதுப்படுது. உவாசத்திலேயே 3 வேளை சோறு திங்காம தண்ணியை குடிச்சிட்டு எங்களுக்கு உசுறு போதுப்படுது. போறதம்மா, குழந்தை இல்லையா, எங்களுக்கு மனைவி இல்லையா? ஒரு பிசாசு இந்த சபை அந்த சபை ஸ்தாபனம். ஒரு பிசாசு நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆளு. ஒரு பிசாசு அதெல்லாம் ஆலய அவசியம் இல்லை. ஒரு பிசாசு முழுவதும் எழுப்புதலே கிடையாது. இத்தனை பிசாசுகள் மத்தியில தான் போராடிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆண்டவர் ஆதங்கப்படுற ஆண்டவர் சில ஆளை இந்த முழுவ ஜபத்தில் எழுப்ப விரும்புகிறேன். இந்த முழுவ ஜபத்தில் சில பேரை எழுப்ப விரும்புகிறேன். இது நான் என்னுடைய கண்ணீரை நினைக்க வேண்டாம், இது ஆவியாருடைய கண்ணீரை நினைக்க.
எங்க போனாலும் ஆவியான ஒரு சத்தத்தை, அவர் கண்ணீரை தான் பார்க்கிறேன். கத்தர் அழுகிறாரு சிஸ்டர், கத்தர் அழுகிறாரு.